பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஈவனா நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரே 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி, அந்த ட்ரா பண்ண 2 லைன்ஸ்லயுமே நீங்க மேலேயும் கீழேயும் ஈவனா இருக்கிற மாரி டாட் வச்சுக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் இல்ல 1/2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. நீங்க மேல எங்க டாட் வைக்கிறீங்களோ, அதுக்கு நேரா தான் கீழயும் உங்களோட டாட் இருக்கணும். எப்படின்னா, மேல 1 சென்டிமீட்டர் அப்படின்னா, கீழயும் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அது 2மே ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு கீழ இருக்கிற அந்த ஒரு லைன்ல தான் நீடில குத்தி த்ரெட்ட வந்து வெளிய கொண்டு வரணும். நீடில் எப்பவுமே உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கணும். அதாவது நீங்க த்ரெட்ட எந்த பக்கம் எடுத்துட்டு போகணுமோ, அந்த சைடு நீடிலோட எட் பாயிண்ட் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாரி போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இது வந்து ஒரு டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இப்போ கீழ இருந்து நீடில மேல கொண்டு போயிருக்கேன் பாருங்க. நீடில் எப்பவுமே இந்த மாரி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். நீங்க யூஸ் பண்ணும்போது நீடில வந்து சாய்ச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. பழகுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதெல்லாம் கரெக்ட்டா வரும். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு நீடில் அந்த ஸ்டிச்சும் கரெக்ட்டா வரும். கீழ இழுக்கும்போது அந்த இடத்துல ஒரு நாட் மாரி ஃபார்ம் ஆவுது இல்லையா? அதுக்கு நீங்க அடியில த்ரெட்ட வந்து நீங்க ஊசியில சுத்துறீங்கல்ல, அது பக்கத்துல நெருக்கமா உங்க விரலால புடிச்சிருக்கணும். நீங்க ரொம்ப தூரமா விட்டு புடிச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உண்டாகுற லாக் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. ஒரு மாரி சிக்கு விழுற மாரி இருக்கும். அத கொஞ்சம் பார்த்து பக்கத்திலேயே புடிச்சுக்கோங்க அடியில. பாருங்க கீழ இருந்து குத்துறீங்க. திரும்ப மேல கொண்டு போயிட்டு, இந்த இடத்துல ஊசிய உள்ள விட்டு, நூல் கொண்டு வந்து அப்படியே மேல நாட் போடாம கீழ கொண்டு வந்துட்டு, சின்னதா ஒரு லாக் போடுறீங்க. அவ்வளோதான். நீங்க குத்திட்டு, திரும்ப மேல, திரும்ப அங்கிருந்து அப்படியே கீழ அந்த த்ரெட் இழுத்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான். திரும்ப மேல, திரும்ப அந்த நீடில அப்படியே கீழ கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த இடம் டைட் ஆயிடும். பக்கத்துல சின்னதா ஒரு லாக் செயின் போட்டு, நெக்ஸ்ட் கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் சின்னதா ஒரு லாக் போட்டுட்டு, திரும்ப நெக்ஸ்ட்டு நீங்க பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே, Pinterest ஆப்ல போயிட்டு, இதுல நெறைய டிசைன் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு டிசைன இந்த ஸ்டிச்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஆரி ஒர்க் கிளாஸ் கத்துக்கணும், ஃப்ரீயாவே கத்துக்கணும் அப்படின்னா, என்னோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும், கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம்.